ஹாய் நம்பர்களை நீங்கள் சோமையாக இருந்து நாங்கள் சோமையாக இருப்போம்னு நம்புகிறோம். இப்போ என்ன மீண்டும் நாங்கள் சமைச்சு அசத்த போகிறோம். என்ன பண்டிகை செய்ய போகிறோம்? நண்டு குழம்பும் நண்டு பிரட்டலும். நண்டு குழம்பு மாதிரி கொஞ்சம் பிரட்டல் மாதிரி குழம்பும். நாங்கள் கொஞ்சம் மோஸ்ட்லி கொஞ்சம் கிரேவியை தான் வைக்கிறோம். நாங்கள் ஏன்னா கிரேவியே கொஞ்சம் பிரட்டல் மாதிரி தான் வைக்கிறோம். நாங்கள் கொஞ்சம் திக்காக வைப்போம். நண்டில் கிரேவி எடுக்கிறதே கஷ்டம். கிரேவி எடுக்கிறோன்னா அது சொல்வதுக்கு தான் தெரியும். மற்றது வருத்தமாக கோதுமை. இன்றைக்கு நாங்கள் வறுத்து புட்டு வைக்க போகிறோம். இந்த கோதுமை மாவில் வறுத்த புட்டு வைக்க போகிறோம். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு மோஸ்ட்லி நல்ல விருப்பம் அந்த புட்டு. ஆனால் நெடுகளும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அது சாப்பிட்றதில்ல. ஏன்னா பித்தம்னு சொல்லி நடுகளும் வறுத்தமாக புட்டு சாப்பிட்டா பித்தம்னு சொல்லி அதால் இருந்துட்டு தான் செய்ய மாட்டோம். கண்ணு நாளுங்க மோஸ்ட்லி எத்தனை நாள் இப்போ கண்ணால் ஆகிட்டேனே. நாங்கள் ஆல்வேஸ் நாங்கள் அவிச்சமாக புட்டு தான் செய்கிறோம். நாங்கள் அதுவும் எங்களோட பிள்ளைகளுக்கு பிடிக்கும். ஒயிட் புட்டு வேணும். ஒயிட் போட்டு நேரமும் இல்லைங்க இங்கே இந்த நாட்டிலேங்க கண்டிப்பாக சமைச்சு புட்டுகள் எல்லாம் சமைச்சு எல்லாம் சாப்பிட ஆசை தானுங்க. நல்லா இருக்கும், சாப்பிட சொல்ல நல்லா இருக்கும். ஆனால் நேரம் இல்லை. இன்றைக்கு எங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது. ஆனால் செய்து போட்டுங்க ஓட போகிறோம்ங்க. சரியான வேலை இருக்குது, க்ளீனிங் வேலை இருக்குது. என்னப்பா சாமாங்க செய்யணும், ஷாப்பிங் செய்யணும், பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் பூஸ் வாங்கணும், எல்லாம் வாங்கணும். ஒன்று தலையை சுற்றி கொண்டு இருக்குது. இனி சமைச்சு சாப்பிட்டு நீ போய் அது தெரிந்தாலும் எப்போ வந்து ஆயிரணும் எனக்கு தெரியாது. சரி சந்தோஷமாக சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு என்ன மாதிரி பார்ப்போமே. இப்போ நண்டு பிரட்டலை பார்ப்போம், போய் கூட கதைக்காமல் சரி வாங்க பார்க்கலாம். இப்போ என்ன செய்ய போகிறோம்டா நாங்கள் உள்ளி உடைக்க போகிறோம். இங்கே பாருங்க உள்ளி உடைக்க போகிறோம். ஏன்னா உள்ளி டக்குன்னு உள்ளி செஞ்சு வாங்க. மோஸ்ட்லி நண்டு கறிக்கு என்னது மீன் போட வேணும், கூட உள்ளி. ஏன்னாப்பா உள்ளி போடணும் நல்லா. நாங்கள் ரொம்ப உள்ளி போடுறோம். நாங்கள் அதுவும் கிரேவி எடுக்கிறேன்னு சொன்னால் அது மூளை ஒரு ஆக்கள் இந்த கறி வைக்கிற பக்குவத்தில் தான் வெறும் என்னப்பா கிரேவி. ஆனால் உள்ளி போட்டாங்க உடம்புக்கு நல்ல வாயுகள் எல்லாம் இருக்காதுன்னு சொல்லி செய்கிறோம். இப்போ உள்ளியெல்லாம் முடிச்சு போட்டு காட்ட போகிறோம். இங்கே பாருங்க ரொம்ப உள்ளி. இங்கே பாருங்க எடுத்து வச்சுக்க ஏங்க அப்படி இருக்குது. ஏன்னு சொன்னால் இது நாங்கள் நண்டு குழம்புக்கு மட்டுமில்லை, இன்றைக்கு நண்டு ரசமும் செய்ய போகிறோம். என்னப்பா இன்றைக்கு நண்டு ரசமும் அசத்த போகிறோம். வாங்க எல்லாம் பார்க்கலாம். இங்கே வாங்க அப்படி இருக்குது. நாங்கள் இன்றைக்கு நண்டு கறி தான் சமைக்க போகிறோம்னு சொன்னாங்க. நண்டு கறி சொல்லிக்க ஒரு சோரி வருது. ஊர்லாம் ஃப்ரெஷ்ஷாக சமைக்கலாம். ஏன்னா அம்மா மாமி எல்லாம் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக சமைக்கிறது. நாங்கள் பிஃபோர் சின்னல இருக்கீங்க ஃப்ரெஷ்ஷாக தான் சமைக்கிறதுங்கிற அம்மா. அப்போ இப்போ இங்கே வெளிநாட்டில் என்ன தெரியுமா, கனடாவில் ஃப்ரோசன் நண்டுங்க அங்கேருந்து பேக் பண்ணி வரும். எத்தனை நாள்னு தெரியாது. அதான் மோஸ்ட்லி அங்கேருந்து ஓடுறது. என்ன ஊருக்கண்டு வெக்கேஷன் என்னத்துக்கு வர்றது, ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு வண்டி வச்சு சாப்பிட்டு அன்பான ஃபேமிலியோட கதைச்சு போகிறதுக்கு என்ன சொந்தக்காரோட. இங்கே வருங்க எப்படி பேக் பண்ணி வருதுன்னு பார்த்தீங்களா. இங்கே இப்படி பேக் பண்ணி வருதுங்க. இங்கே வருங்க நாங்களும் இன்றைக்கு நண்டு குழம்பு நண்டு ரசம் செய்கிற வழியாக கூட வாங்கினோம். ஏன்னாப்பா அதுவும் எங்களோட குட்டிமா இருக்கணும். லவ்க்கு எங்கள் 2ஆம் ஆளுக்கும் நண்டு கறியெல்லாம் காணும். கன நாள் சமைக்கலைங்க, நேரம் இல்லாமல் சமைக்கிறேன். இன்றைக்கு அடிக்கிற மழைக்கு சமைக்க சொல்லிடணும். என்ன நண்டு கறி சமைச்சா நல்லா நீங்கள் சமைங்க வந்து காய்ச்சுங்கோ. கையில் குத்துற பிளான்னு குத்தினா தெரியுந்தானுங்கோ. வேலை ஒன்றும் செய்யலாரு. கத்தி எடுத்து சிம்பிளாக வெட்டிட்டு போகிறதுக்கு சோமதி என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஐஸ் அப்படி இருக்கு. இங்கே பாருங்க அப்படி இருக்கு. கையை ஏற்கனவே இந்த நாட்டில் முழு நாடும் ஐஸ் கட்டியில் தான் வாழ போகிறோம். மேனி என்னப்பா குளிரண்டா அப்படி தானேப்பா வீட்டுக்கு வந்து ஓடி வந்து இருந்துருவோம். என்ன ஐயோ அழுதழு தானே ஓடுவோம். வழுக்குதா ஃப்ளோருக்கு வழுக்குதாண்டு விழாமல் இருக்கணும்னு சொல்லி வேலைக்குள்ளே ஓடிடுவான். வீட்டை வந்தால் வீட்டுக்குள்ளே ஓடிடுவான். அப்படி வாழ்க்கை போதுஞ்சு சாப்பிட்ற சாமானும் ஐஸ் கட்டியாக வந்துட்டு. இப்போ இங்கே அட்டுவாசியும் ஃப்ரெஷ் இல்லைங்க இந்த நாட்டில். இப்போ சில நேரம் பெருகுது. ஏன்னாப்பா நாங்கள் என்ன சைஸ் வாங்கினாங்கன்னா U5 வேணப்பா. U5 வேணால் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். மற்ற அடுப்பு பார்த்தீங்களா அப்படி ஐஸ் ஆகுது. கடலுக்கு வாழ்றது மாதிரி ஐஸ் தான் கூட வாழ்றது. அந்த காலம் ஆனால் மோஸ்ட்லி ஃப்ரெஷ்ஷுக்கு பார்க்க எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு. என்னப்பா எங்களுக்கு பழகிட்டு இது செய்து என்ன அப்படி சொல்லுவாங்க.
ஊரில் இருக்கிற ஆட்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஆட்களுக்கு ஒரு தானே. எங்களுக்கு மோஸ்ட்லி இப்படி இந்த கறியை ஃப்ரெஷ் வாங்க விருப்பம் இல்லைங்க எங்களுக்கு. அது வேறு ஒரு ஃப்ளேவர் வேறு. இங்கே பார்த்தீங்களா நீங்கள் நாங்களும் என்ன செய்வோம் ஸ்டாடியான சுடு தண்ணியில் கழுவ போகிறோம் என்னப்பா. கழுவிட்டு நாங்கள் உடைக்க பார்க்க போகிறோம். சரி எல்லாம் அக்கா கூப்பிடுங்க உடைக்க. யார் அக்கா சும்மாதியா. ஓங்கக்கா கொஞ்சம் இருக்கட்டும். அதுக்குள்ளே இன்னொரு வேலையை செய்து போட்டு வேற நண்டு ரெடியாக இருக்கும். பார்த்தீங்களா கூட சுடு தண்ணி விடக்கூடாங்க, அப்புறம் சத்து போயிடும். அதனால் நாங்கள் குளிர் தண்ணி மிக்ஸ் பண்ணி போடுறோம். டக்குனு கரையும். இங்கே இது கொஞ்சம் குளிர் தண்ணி விட்டாலும் ஓகேப்பா. சரி குளிர் தண்ணி சுடு தண்ணியெல்லாம் கையாவிஞ்சிருமே. இங்கே வாங்க நண்டு இங்கே வேறுங்க ஊரில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறோமா. இங்கே சினியோட எல்லாம் வருதப்பா. இங்கே வேறுங்க 2 விதமான கலருங்க பார்த்தீங்களா. அதுவும் அப்பா நாங்கள் பெரிய நண்டா வாங்கிட்டு ஏன்னாப்பா 25 லுக் சில மாமி அதை செய்ய மாமிஞ்சிட்டு இதில் சின்ன நண்டும் வருதுங்கோ. இதில் பேக் பண்ணியிருக்கீனா பாருங்கோ. இதோடு சேர்த்து பேக் பண்ணியிருக்கணும். இது ஸ்மாலுங்க. இது பாருங்க எப்படி இருக்குண்டு இதோடு சேர்த்து இருக்கு. ஆனால் முழுக்களும் இதை இந்த நண்டு சைஸ் அளவு செய்யலைங்க. சூப்பராக இருக்குங்க பாருங்க. ஊர்மா இருக்கா டிங் 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 பாருங்க. ஊர்மாய் ஃப்ரெஷ் இல்லை 2 அளவுமே பயமாக. ஓகே சூப்பராக இருக்குது சாப்பாடு. நண்டு சமைக்கிற ஆக்கில் தான் நண்டு நேரம் மாதிரிங்கிற மாதிரி நண்டு மாதிரியே இருக்க போகிறோம் நாங்கள். ஏன்னப்பா ஓட போகிறோம் கொடுக்கூடாது என்ன பாருங்க. நண்டு நாங்கள் உடைச்சி வடியாக வச்சுட்டோம். இதுதான் நாங்கள் இன்றைக்கி நண்டு குழம்பு வைக்க போகிறோம். அசத்த போகிறோம். இன்றைக்கி நண்டு குழம்பு நண்டு ரசம் என்னப்போ அசத்த போகிறோம் பாருங்க. கொஞ்சம் இது நண்டு ரசத்துக்கு எடுத்து வச்சுக்கிறோம். கொஞ்சம் 7 பாருங்க 7 நண்டு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பாருங்க அதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நண்டு குழம்புக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் வெங்காயம் உள்ளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை. இப்போ நாங்கள் ரொம்ப வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன். ரொம்ப வெங்காயம் ரொம்ப உள்ளி ரொம்பன்னு சொன்னால் கூட உள்ளி கூட வெங்காயம் எடுத்தால் மோர் கிரேவியாக வரும். மோஸ்ட்லி கிரேவி ஆக்குறது வெங்காயம் தானுங்கோ. எவ்வளோ போடுறீங்க அவ்வளோத்துக்கு கறி சூப்பராக வேறு. பஞ்சியில் கொஞ்சம் வெங்காயங்கள் உடைக்காமல் உள்ளியில் உடைக்காமல் ரொம்ப போடுங்கோ. எந்த கறிக்கு எவ்வளோ போடணும்னு இருக்கும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செய்து பாருங்க. இதுவும் அளவோடு இருந்தால் தான் ஜம்மியாக இருக்கும். கூட அளவுக்கு மிஞ்சினாலும் அமுதம் நஞ்ச மாதிரி கூடவும் போடக்கூடாது. அப்புறம் கூட இதாக இருக்கும் உள்ளிண்ட வாசமாக இருக்கும். இங்கே பாருங்கோ எப்படி என்று பாருங்கோ. இது நான் ரசத்துக்கு. இப்போ ரசத்துக்கு நான் என்ன வெங்காயம் செத்த மிளகாய் கருவேப்பிலை சின்னன்னா நான் வெட்டி வச்சுருக்குறேனுங்கோ. இது நான் ரசத்துக்கு வச்சுருக்கிறேன். இது தாளித்து போட்டு செய்யணும். இப்படியான பாருங்க சுமை செய்கிற ஸ்டைல் டிஃப்ரெண்ட் ஸ்டைல். எல்லா அம்மாக்களும் ஒரு ஸ்டைலில் செய்வினா சுமை செய்கிற ஸ்டைல் வித்தியாசமாக இருக்கும். இங்கே பாருங்க ரசத்துக்கு நாங்கள் உள்ளி உடைக்கலைங்க. இங்கே பாருங்க உள்ளி உடைக்கல வடிவாயெல்லாம் வாஷ் பண்ணி போட்டு வச்சுக்கிடாக்கு என்ன சொன்னால் இதை இடித்து போட போகிறோம். இடித்து மோஸ்ட்லி போட்டோம்னு சொன்னால் இடிக்கிறத விட நாங்கள் மிக்சியில் அரைக்க போகிறோம். அரவல் நுரையில் அரைச்சி எடுக்க போகிறோம். இங்கே பாருங்க கொஞ்சம் மிளகு ஒரு தேக்கரண்டி அளவு அரைக்கரண்டி அளவு மிளகு 8 பச்சை மிளகாய் இவ்வளோ முக்கியமாக ஒரு ரசத்துக்கு ஜம்மியை கொடுக்கும். இதுதான் இன்றைக்கு அடிக்கிற வரைக்கும் நாங்கள் தடிமன் குணமாக இருக்குது செய்ய போகிறோம். இது என்ன பார்த்தீங்களா முறுக்கமில்லை. நாங்கள் இன்றைக்கி முறுக்கமில்லை இது கண்டிப்பாக ரசத்துக்கு வேணும். அப்புறம் நான் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். நாங்கள் ரசத்துக்கு கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்கும். ரசத்துக்கு நாங்கள் கொரியாண்டரும் முறுக்கமில்லையும் ஆட் பண்ணுறோம் நாங்கள். இப்போ அதோட இப்போ பாருங்க வாங்கி 1 வீக்குங்கோ இன்னும் பழுதா போகாமல் இருக்கு. கண்ணனால் நான் பழுதா போவோம்னு கவலைப்பட்டேன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கு போய் வாங்கின மாதிரி இருக்குங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்காண்டு சொல்லல. இப்போ கிளியராக இருக்கா உங்களுக்கு தெரியுதா எப்படி இருக்கான்னு சொல்லி அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ நாங்கள் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றபடியாக இதையும் வறுத்து ரசத்துக்கு ஆட் பண்ணி இப்போ இதை நாங்கள் பாவிக்க போகிறோம். வாங்கோ இப்போ
இப்போ என்ன நாங்கள் செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். நண்டு கறியாக சுற்றுவோம். வாங்க நீங்களும் போய் சேர்ந்து சமைச்சு சேர்ந்து சாப்பிட போகிறோம். ஓகே வாங்க போகலாம். இங்கே பாருங்க, பழப்புளி ரசத்துக்கு மெயின் பழப்புளியுங்க. நான் உண்டைக்கு பழப்புளியும் ஆட் பண்ணி தக்காளி பழம் செய்ய போகிறேன். இந்த சைடில் செய்ய போகிறேன் நண்டு ரசம். பிஃபோர் அந்த நண்டு ரசம் உங்களுக்கு போட்டு நான் அந்த காணொளி இது மோஸ்ட்லி நண்டு கறின்னு வரத்தை போட்டு அப்படி சாப்பிட்டா மெனு நல்லா இருக்கும்னு சொல்லி எங்களோட உழவுக்கு விருப்பம். எங்களோட 2வது மாலண்டா நண்டு கறியெல்லாம் காணும். சரியா, கண்ணு நாள் சமைக்கல, அப்போ அதை அளவுக்கு சமைப்போம்னு சொல்லி சமைக்கிறோம். இப்போ பார்த்தீங்களா புளிஞ்சு அவைக்கு பிடிக்கும்னு சமைக்கிறோம். பிடிச்ச கறி தானே எங்கள் சின்ன நாட்களுக்கு சமைக்க முடியும். எங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சா அவைக்கு நாட்டம் வராது. அப்போ பாருங்க, இதை கொஞ்சம் ஊற போடுவோம் தண்ணி போட்டு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இங்கே பாருங்க, வறுத்த புட்டுக்கு கண்டிப்பாக தேங்காய் போட்டால் சூப்பராக இருக்கும். இப்போ போட்டு நான் நண்டு கறிக்கு வறுத்து போட்டு இடிக்க போகிறேன். வறுத்து போட்டு ஒரு இது சிவந்து விரைக்க நாங்கள் இப்போ இது வறுத்து போட்டு நாங்கள் கொஞ்சம் ஆற விட்டு போட்டு அதை கொஞ்சம் சாடியாக இடித்து போட்டால் செம்மையாக இருக்கும். இப்போ நாங்கள் அதுக்காண்டி தான் மெயின் அதுக்கும் வறுத்த போட்டுக்கு தான் செய்ய போகிறோம். மாங்கோ திருவி போட்டு காட்டுறோம். தேங்காய் தருவோம். தேங்காய் கனடாவில் நாங்கள் தேங்காய் அப்படி தான் திருவுறது. வீட்டு சந்தோஷமாக இல்லை செய்யணும், ஹாப்பியாக சமைச்சு ஹாப்பியாக பரிமாறணும். என்ன சமைக்கிறது மட்டும் காணாதவங்க, சமைச்சு ஹாப்பியாக சமைக்கணும், லவ் பண்ணணும். எதுவும் நாங்கள் விரும்பி செய்தால் எதுவும் ஜம்மி சந்தோஷமாக செய்து பாருங்கோ. ஏனோ நானும் ஒன்று செய்தீங்கன்னா இதுவும் நல்லா இருக்காது. விரும்பி செய்யுங்கோ, உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கும். இப்போ நாங்கள் இப்போ சந்தோஷமாக சமைச்சு சந்தோஷமாக நாங்கள் எங்கட அப்பாவுக்கு கொடுக்க போகிறோம். என்ன எங்கட அப்பா கடைக்கு போட்டேன் வருவேன் டக்குன்னு. எங்கட அப்பா தான் நின்றவர், இவ்வளோனே நின்றவர். அம்மாவுக்கு ஏதாவது தேவைன்னு சொல்லிட்டு போட்டேன். பிள்ளைகளோடு தான் போட்டேன். என் சிங்கக்குட்டி தான் இருக்கிறேன். என்னப்பா என் சிங்கக்குட்டி தான் இன்றைக்கி எனக்கு அம்மாவுக்கு சப்போர்ட். சிங்கக்குட்டி அப்பா டக்குன்னு வந்துடுவேன். டக்குன்னு பக்கத்து கடைக்கு தான் போட்டேன். இப்போ எங்கட அப்பா வாரைக்கில் நாங்கள் சமைக்குவோம். எனக்கு கொஞ்சம் தெரியும் தானே, எங்கட அப்பா வெளியால் போகிறாரு. அதனால் சேர்ந்து அலுவல் இருக்குது, வீட்டு வேலையை சிச்சு கொண்டு சமைச்சு சிச்சு கொண்டு கொடுக்கணும். கனடாவில் எதுவும் வீசி இல்லை பார்த்தீங்களா, சமைக்கிறது கூட நாங்கள் டைம் எடுத்து சமைக்கணும். ஏன்னு சொன்னால் மற்ற வேலையில் இருந்தால் சமையலோடையே போயிடும். சமைச்சு க்ளீன் பண்ணி கனடாவில் அப்போ சந்தோஷமாக சமைப்போம். இன்றைக்கு நாங்கள் ஹாப்பியாக சமைச்சிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு. இங்கே வேறுங்க சட்டி ரெடி நண்டு கறிக்கு. இங்கே இப்போ நாங்கள் அடுப்பு மூட்டுவோம். அடுப்பு மூட்டி போட்டு கொஞ்சம் அடுப்பு மூட்டைக்கு இதில் இருக்க தண்ணியெல்லாம் எண்ணெயில் விட போது அது இருக்கக்கூடாது, தெரிச்சு பறக்க வலிக்கிடும். அதனால் சட்டி காயட்டும். கொஞ்சம் காஞ்ச பிறகு நாங்கள் எண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். தம்பி பவுடி விட்றான், என் மகன் பவுடி விட்றானுங்க. எனக்கு ஜோக்கு விட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியாமல் இருக்கு இந்த மகனால். இங்கே பாருங்க அப்படி இருக்கான்னு சொல்லி அப்படி பார்த்தீங்களா. ஏன்னா இதில் இருக்கிற தண்ணியை நாங்கள் வைப் பண்ணி விட்டு நாங்கள் இங்கே பிரபத்த முகத்தில் பாட்டு மண்ணை விட்டா. இங்கே பாருங்க நாங்கள் இப்போ எண்ணெய் ஆட் பண்ணுறோம். எவ்வளோ நாங்கள் நண்டு கறிக்கு தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணுறோம். என் மகன் கொஞ்சம் ஓடி போகிறானுங்க எண்ணெய் ஆட் பண்ணிக்க. சன் ஒன்றும் சுடாதப்போ ஓகே. இப்போ பாருங்க நாங்கள் வெங்காயம் மிளகா ஆட் பண்ண போகிறோம். கண்டதெல்லாம் முடுக்கக்கூடாது. வட்டி வச்ச வெங்காயம் உள்ளி பச்சை மிளகாய் நாங்கள் ஆட் பண்ணுறோம். எண்ணெய் கொதிச்சிட்டுது. இப்போ நாங்கள் வதக்குறோம். யாப்போ யா கொஞ்சம் பதங்கட்டும். நாங்கள் எஸ்பேமிலியின் சாயிலுங்கோ நாங்கள் வெங்காயம் உள்ளி பச்சை மிளகாலாம் வதங்கி கொஞ்சம் மிரப்பக்கத்தில் தான் நான் கருவேப்பிலை பெருஞ்சீரகம் ஆட் பண்ணுறேன். நான் பெருஞ்சீரகம் உடனே நான் போடுறேன். இல்லைன்னு சொன்னால் வெங்காயம் பதங்குறைக்குள்ளே எரிஞ்சிருமண்ட வழியாக நான் போடுறேன்.
ஆனால் பெருஞ்சிடாமல் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் வெங்காயம் பாதாம் கேட்டு வதங்கின பிறகு ஆட் பண்ண போகிறோம். எடுத்து வச்சுக்கிட்டாக்கு வதங்கின பிறகு காட்டுறோம் உங்களுக்கு. தட்டி என்னதுக்குன்னு சொன்னால் நாங்கள் இப்போ அடுப்பை மூட்டுவோம். இப்போ அடுப்பை மூட்டி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் என்ன செய்ய போகிறோம் சார்? என்ன செய்ய போகிறோம்? யா இது என்ன இது கொண்டு மில்லு என்னது? ஜஸ்ட் எம்டி கோகோனட் சிரட்டை. இது சிரட்டை என்ன பேர்? எந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் பழக்கிறதுக்குள்ள எங்கட இது போயிடுவாங்க, என்னென்னு சொல்கிறது சத்து போயிடும். இப்போ பாருங்க சிரட்டமாக இருக்குது. அதுக்குள்ள என்னென்ன பண்ண போகுது பாருங்க. கடன் என்னது? தேங்காய் பூ. இது என்னது? கோகோனட். ஏன் அவங்க எல்லாம் எங்களுக்கு காரங்களுக்கெல்லாம் கோகோனட்டுவாங்க. தேங்காய் பூ சொல்லுங்கள். தேங்காய் பூ. தேங்காய் பூ கோகோனட். ஓகே கோகோனட் ஃப்ளேவர் அவன் சொல்லுவான். கோகோனட் ஃப்ளேவர் ஓகே. அவன்கிட்ட சைட்லேயே போவான். இங்கே பிள்ளைகள் அப்படித்தான் அவைக்கு தெரிஞ்ச மொழியில் தான் கதைப்பில். நாங்கள் ஒன்றும் புஷ் பண்ணிடலாம். இப்போ நாங்கள் இதை என்னத்துக்கு செய்கிறோம்? வறுத்து போட்டு ஆற விட்டு இட்டிக்க போகிறோம். இட்டிச்சா சூப்பராக நண்டு கறிக்கு சாமியாக ஜாமியாக இருக்க போது தேங்காய் பாலம் ஆட் பண்ண போகிறேன். இதுவும் இடித்து போட்டோம் மட்டும் சொன்னால் இன்னும் மோர் ஜாமியாக கொடுக்கும். இது கொஞ்சம் பறக்கட்டும். இப்போ பறக்க வரையும் உங்களுக்கு காட்டினா சரி. இந்த காணொளி மட்டும்தான் பேரும் உங்களுக்கு. இந்த தேங்காய் காணொளி மட்டும்தான் பேரும். என்னென்னு சொன்னால் அது கொஞ்சம் சிவந்து வெறும் பெரையும் பிறகு வறுத்து கொண்டு இருக்கணும். சிவந்து போட்டு நம்ம எப்படி வந்திருக்கேன்ட்டு காட்டுறேன் உங்களுக்கு. கருவேப்பிலை இவங்க இவ்வளோ கருவேப்பிலையில் இவ்வளோ சத்து இருக்குது தெரியுமா? இவங்க எப்படி இருக்கண்டு. இப்போ நாங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். ரொம்ப உள்ளி போட்டபடியாக அதில் தான் அந்த மாதிரி ஃப்ளேவரை கொடுக்க போகுது. இப்போ நாங்கள் அரைக்கரண்டி அளவு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணுவோம். வெள்ளை வெங்காயத்தில் செய்ய மோர் ஜாமியாக கொடுக்குது கறி. சிவப்பு வெங்காயம் மோஸ்ட்லி பாவிக்கிற வயசில் அது சம்பளுக்கெல்லாம் பாவிக்கலாம். சிவப்பு வெங்காயம் கொஞ்சம் ஸ்வீட்டை கொடுக்குது. வெங்காயம் ஒயிட் வெங்காயம் வாங்குவோங்க நல்ல ஜம்மியை கொடுக்கும். நான் அப்படித்தானங்க சமைக்கிறேன்னு அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் சமைக்கிறேன்னா எனக்கு தெரியாதா? நீங்கள் என்னென்ன சமைக்கிறோம் இங்கே பாருங்க. அப்படி வறுத்து முடிஞ்சாண்டு சன் ஆடாதீங்க. சனை கேமரா பிடிச்சு கொண்டு டான்ஸ் ஆடுறாருங்க. கொஞ்சம் பொறுப்பு குறைவாக இருக்குது. என்ன செய்யலாம் நீங்களே சொல்லுங்க. அப்படி இருக்கு சன பனி வேண்டாமா? அப்போ படி ஆடுங்க. அப்போ இங்கே வாங்க. இல்லை சன இதை காட்டுது ஏன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு மோஸ்ட்லி காட்டிக்கோங்க. வடிவாக காட்ட வேணும். அதுவும் ஹாப்பியாக ஆட்ட வேணும். சும்மா அந்த கடமைக்கு சமைச்சோமா சண்டைமைக்கு சாப்பிடுவோம் அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு பிடிப்பம் உங்களுக்கு அன்போடு காட்டணும், அன்போடு பரிமாறணும். இவங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சுவந்து வரணுமுங்க. பாருங்க முதல் போடைக்க இவ்வளோ வெள்ளியாக இருந்தது. இப்போ கொஞ்சம் சுவந்து வந்துட்டுது. இங்கே ஓகேங்க. வறுத்து வந்த பிறகு காட்டுறேன். வதங்கி ஒன்று வந்துட்டு இங்கே பார்த்தீங்களா சூப்பராக. மோஸ்ட்லி வெங்காயம் வதங்கினாத்தான் ஜம்மியை கொடுக்கும். எப்படி இருக்கு பாருங்க. ஓடி வாங்க பாருங்கோ. நீங்களும் எங்கள் சேர்ந்து சமைச்சு சேர்ந்து சாப்பிட போகிறோம். இன்றைக்கு உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்குமென்னு நம்பிக்கை உண்டு. இப்போ நாங்கள் இதுக்குள்ளே நாங்கள் கழுவி வச்சபடியாக சந்தையும் தண்ணி இருக்கும். அதை அளப்பையே கொட்டக்கூடாது சரியா? இப்போ ஒன்றொண்டை தான் எடுத்து போட போகிறோம். ஒன்றொன்றா எடுத்து போடணும்னா கரண்டியால் எடுக்கிறது கஷ்டமாக இருக்க போது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கரண்டியால் தான் எடுக்கவும். ஏன்னு சொன்னால் ஒன்றொன்றா எடுத்து கொட்ட போகிறோம். இங்கே பாருங்க. இங்கே பாருங்க அப்படி இருக்கண்டு. இங்கே பாருங்க அப்படி இருக்குது.
அப்படி இப்போ போட்டுட்டு எல்லா நண்டும் போட்டுட்டு எடுக்கிறோம், உங்களுக்கு காட்டுறோம். சூப்பராக வறந்தோன்னு வந்துட்டு இப்போ நாங்கள் இங்கே பாருங்க நண்டெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் தண்ணியை நிப்பாட்டுங்க. அப்போ மோஸ்ட்லி நண்டு காலாக தான் இருக்குது நண்டை விட. ஏன்னு சொன்னால் நாங்கள் பிஃபோர் நாங்கள் ஏதாவது சமைக்க எடுத்து வைப்போம். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, எடுத்து வைப்பாங்க. எடுத்து வச்சுட்டு அப்போ நண்டு காலை கொஞ்சம் இருந்தது அதுவும் இன்னொரு முறை சமைக்க அதையும் ஆட் பண்ணலாம்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் குழம்பு வைக்க தானே அது போட்டு சமைக்கலாம். அதால் இப்போ மோஸ்ட்லி இது சட்டி காணுமோங்க நண்டு கால் இருக்கிறபடியா அப்படி தானே எதுவும் இப்படி நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயில் சாடியாக வதக்க போகிறோம். அப்படி சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்கா. இவங்க சூப்பராக வதங்கி கொண்டு வந்துட்டு நண்டு நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கறி மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம், கறித்தூள் ஆட் பண்ண போகிறோம். எவ்வளோ நீங்கள் பைசி எடுக்க போகிறீங்களோ அவ்வளோத்துக்கு நீங்கள் எடுக்கலாம். நாங்கள் மோஸ்ட்லி கூட பைசி தான் எடுக்கிறோம் நாங்கள். அப்போ தான் நண்டு கறிக்கு கொஞ்சம் பைசின்னா தான் மோர் ஜாமியாக இருக்கும். நண்டு கறிக்கு மோர் பைசின்னா தான் நல்லா இருக்கும். இங்கே பார்த்தீங்களா அப்படி ஒரு கரண்டி தூள், ஒரு கரண்டி, 2 கரண்டி, 3 கரண்டி, நாங்கள் 3 கரண்டி அளவு தூள் ஆட் பண்ண போகிறோம். இப்போ போட்டுட்டு இந்த இதோலையே தண்ணி ஆட் பண்ண முதல் இதோலையே சாடியாக வதக்கி எடுக்க போனோம். இது இப்படி ஒரு ஆட் பண்ணினீங்கன்னு சொன்னால் வித்தியாசமான ருசியாக கொடுக்கும். இப்படி நாங்கள் பிரட்டி ஒரு 3 மினிட்ஸுக்கிட்ட கொஞ்சம் விடுவோம். கொஞ்சம் நேரம் விட்டுட்டு தான் நாங்கள் தண்ணி ஆட் பண்ணுறோன்னா. அப்படின்னு சொன்னால் எண்ணெயில் அந்த தூள் 2 விரைக்க அது ஒரு தனி வேறு ஒரு ருசியை கொடுக்குறோன்றபடியாக அப்படி செய்கிறேன் நான். ஓகேங்க, இப்படி நாங்களும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டு போட்டு தான் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்களா, இது வேறுங்க இப்படி இருக்குது. நான் எடுத்து வச்ச தண்ணியை ஆட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, எடுத்து வச்ச தண்ணி நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். இவ்வளோ அப்போ தான் மோஸ்ட்லி அவிஞ்சு வடிவாக வரும். பாருங்க இப்போ உள்ளி மிளகும் குத்தி போடுறபடியாக கறி குழம்பு தூளை கவனமாக போடணும். கறித்தூளஞ்சு பார்த்து போடணும். ஏன்னு சொன்னால் குட்டியாக்கள் இருக்கிறபடியாக பார்த்து போடணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடுங்க. இப்போ நாங்கள் இப்போ உள்ளி மிளகு குத்த போகிறோம். ஒரு கரண்டி அளவு உப்பு ஆட் பண்ண போகிறோம் நண்டுக்கு. ஆனால் நாங்கள் இப்போ அவியும் போது போடுறோம். இஞ்சி பாருங்க, அப்புறம் வத்தைக்க உப்பு கூடவாக இருக்குமோ, அதனால் நீங்கள் பார்த்து போட வேணும். இப்போ நாங்கள் ஒரு கரண்டி அளவு தூள் போட்டுட்டு இப்போ நாங்கள் வடிவாக மூடி விட போகிறோம். கொஞ்சம் இப்படி விடுவோம். மோஸ்ட்லிங்க இது வேலை நாத்தன்னு சொன்னால் சாப்பிடல. தெரியுதானே, நண்டு கறி செய்தால் வேலை நாற்று கண்டிப்பாக சாப்பிடவும் இல்லாது. அடுத்த நாள் நாங்கள் வேலைக்கு கட்டி கொண்டும் போயிடலாது நண்டு கறி. அது இந்த நாட்டில் ஒன்றுமே செய்ய இயலாது. அதால் சீ ஃபுட்டுகளெல்லாம் அலோட் இல்லை ஒர்க் பிளேஸில். அப்போ நாங்கள் வேலை இடத்துல இப்போ நாங்கள் என்ன செய்வோம், இன்றைக்கு செய்தால் நாளைக்கு சாப்பிட்லாம். அதால் சந்தோஷமாக சிச்சு கொண்டு நண்டு கறி செய்ய போகிறோம். ஏன்னா இந்த பிள்ளைகளுக்கு பிடிக்குமென்றபடி இந்த ரெசிபி நாங்கள் செய்கிறோம் இன்றைக்கு. வாங்க இப்போ நாங்கள் இதை மூடி போட்டு மூடி விடுவோம். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம் அப்படி வந்திருக்குண்டு நண்டு கறி. நாங்கள் சூப்பராக 3 தக்காளி பழம் போட்டு இங்கே பாருங்க அப்படி இருக்குது, வடியாக இருக்குது. தண்ணிக்குள்ளே தக்காளி பழம் இருக்கிறது அப்படி இருக்குது, நல்லா இருக்குது. அதுவும் ஒரு லுக்கு. நாங்கள் எது ரசித்தோமோ அது எல்லாம் லுக் என்னப்பா. இப்போ நாங்கள் தண்ணியில் போட்டு அவிக்க போகிறோம். இப்போ போட்டு அவிச்சு போட்டு நாங்கள் இந்த தோல் உரிக்க போகிறோம். இப்படித்தான் நான் ரசம் செய்கிற பிளான், நண்டு ரசம் எங்கடை எஸ் பம்ளின்ஸா எழுந்து அதுக்குள்ளே நாங்கள் இப்போ போல் மாயிம்லாம் அடிப்பாங்க இப்படி இப்படி. சரிங்க, அவிஞ்சு போட்டு அவிஞ்ச பிறகு பார்க்கலாம். இவங்க சட்டி எடுத்து வச்சுக்கிறோம். நாங்கள் இப்போ மண் சட்டியில் தான் ரசம் செய்ய போகிறோம். என்னப்பா அப்பாவுக்கு விருப்பம் மண் சட்டியில் ரசம் செய்து இன்றைக்கு கசத்த போகிறோம்.
இப்போ இது அவிஞ்ச பிறகு இங்கே கூட்ட சரியாக இருக்கும். முதல்ல இது அவிக்கட்டும். அவிஞ்ச பிறகு தான் இதுதான் மெயின் ரசத்துக்கு. அப்போ நாங்கள் குழம்ப கூட்டினாமண்டா ரசத்தை வெங்காயத்தங்களை தாளித்தோம்னு சொன்னால் இங்கே இது தக்காளி பழம் ரெடி இல்லை. அப்போ முதல்ல அவிக்கட்டும். அந்த அவிஞ்ச பிறகு நாங்கள் இன்னொன்று பார்க்கலாம் ரசம் செய்கிறது. இப்போ நாங்கள் ரசத்துக்கு இப்போ தக்காளி பழத்தை அவிய போட்டோன்னே நாங்கள் இப்போ அடுத்தது ரசத்துக்கு என்னென்ன போட போகிறோம்னு தான் இப்போ நாங்கள் ரெடி பண்ணுறோம். ஒன்று போடும் முதல்ல டக்கு டக்குன்னு ரெடி பண்ணணும். இங்கே பாருங்க, அதுக்கு தேவையான பச்சை மிளகா, உள்ளி, மிளகு. நாங்கள் உள்ளி உரிக்காமல் வச்சுருக்கோம். அதை போட்டு நாங்கள் இடிக்கிறதும் ஒரு சைலன்னு சொன்னால் அரையநுறையில் அரைச்சி எடுக்கிறதும் ஒரு சைல். நாங்கள் இப்படித்தான் எடுக்க போகிறோம். இது எங்களோட சோமை இந்த சைல். அப்பா வந்துட்டாருங்க. அப்போ தான் அப்போ மகன் எடுக்க முடிஞ்சோன்னா அப்பா கேமரா எடுக்கிறேன். அதனால் அப்பா சிரித்து கொண்டிருக்கேன். இப்போ பாருங்க, அரைச்சி போட்டு அரைநூறுலாம் அரைச்சி போட்டு இப்போ நாங்கள் இதில் போட்டு அடிக்க போகிறோம். உங்களுக்கு சத்தமாக இருக்கும். அடித்த பிறகு எப்படி வந்தாலும் காட்ட போகிறோம். இங்கே என்ன வயரை போட்டோம்? 2-3 வயர் இருக்குது இதில். அப்போ நாங்கள் வேறு சத்தத்துக்கு பயந்துட்டோம். டாக்கண்டு ஏன்னு சொன்னால் ஓரட்டிட்டாங்க. ஒன் பண்ணி விட்டுட்டோம். என்ன அப்படி இருக்கான்னு சொன்னீங்க. வறுத்துட்டோமோங்க. இப்போ நான் இப்போ வறுத்து படிப்பாக எடுத்தாச்சு. இங்கே வேணுங்க, நல்ல வாசமங்க. தேங்காய் பூ வறுத்து இடிக்க போகிறோம். இங்கே வேணும். பெருசாக இடிக்க தேவையில்லைங்க, சாடியாக இடித்து எடுக்க போகிறோம். எப்படி இடித்த மட்டும் காட்ட போகிறோமா? பவுடர் மாதிரி இடிக்க போகிறோம். இப்போ நாங்கள் தேங்காய் பூ வறுத்து நண்டு கறிக்கு ஆட் பண்ணுறோம். உள்ளி மிளகும் குத்தி ஆட் பண்ணுறோம். ரொம்ப உள்ளி, அப்போ தான் ஜாமி ஃப்ளேவராக வரும். நீங்கள் வழியாக பார்த்துட்டீங்களா என்னென்ன ரெசிபி மாதிரி சோமதி போட்டு வாண்டு. வீட்டில் என்ன அம்மா அம்மான்னு கூப்பிடணும். எங்கட அப்பா என் ஆத்துக்காரர். அதால் சில நேரம் எனக்கு என்ன அறியாமல் என்னையே நான் அம்மான்னு சொல்கிற மாதிரி வரும். ஏன்னு சொல்லி அதை பழகிப்படுது. எங்கட ஆத்துக்காரர் அம்மா அப்பான்னு அப்படி நடுவோம். என்ன அம்மா கொண்டு வாங்கலை நடுவோம். அம்மாவுக்கு அம்மா சொல்கிற ஓடி வாங்கினா அதை பழகி போட்டுதுங்க. அப்படி இடிச்சிருக்கோம். நல்ல வாசமாக இருக்கும். கொஞ்சம் இடிச்சிட்டு காட்டுறோம். தக்காளி பழம் அவிய போட்டு நானுங்க. இங்கே பாருங்க, 2 பிரிஞ்சு வந்துட்டு. இங்கே பாருங்க, இங்கே 2 அப்படி தோல் பிரிஞ்சு வந்தால் அவிஞ்சிட்டாண்டு அர்த்தம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா அதை எடுத்து ஆற வைக்க போகிறோம். ஒரு பிளேட்டில் ஆற வைக்க போகிறோம். இப்போ இறக்குவோம். இறக்குவோம், கொஞ்சம் ஆறட்டும். பாருங்க, வடிவாக இடித்து எடுத்துட்டு. இங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்க, இப்படி சூப்பராக இடித்தாச்சு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஒரு கையளவு உள்ளி, அதையும் போட்டு இடிக்க போகிறேன். இடிச்சுட்டு சோ பண்ணுறேன். உள்ளியும் மிளகும் போட்டு இடிக்க போகிறேன். கொஞ்சம் தேவையான மிளகு பறக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, கீழே சத்தம் கேட்கும். அதால் கொஞ்சம் பேப்பர் டவலை கீழே வச்சு மெதுவாக கையை மூடிக்கொண்டு அடிக்கணும். எல்லாம் இடித்து போட்டு உள்ளி மிளகு நாங்கள் சோ பண்ணோம். உங்களுக்கு மண் சட்டியில் இன்றைக்கு அசத்த போகிறோம். ரசம் வச்சு. இங்கே பார்த்தீங்களா, இங்கே சட்டி காஞ்சிட்டுது. இப்போ இவங்க இப்போ நாங்கள் ஊருக்கு போய் சமைச்ச மாதிரி கிடக்கு ஃபீல். அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இது பார்த்தீங்களா, குட்டியாக ஒப்பையவங்க. எனக்கு ஆசையாக இருக்குது. எங்களுக்கெல்லாம் நல்ல அப்பா அமைஞ்சபடியா இல்லை மாசியா அம்மா எல்லாம் சமையங்கன்னு சொல்லி ஹாப்பியாக வாங்கி தரார். இல்லாட்டி சில அப்பாக்குள்ளன்னு சொன்னால் வாங்க பஞ்சு படிவினா ஒன்று நிற்பினேன். தெரிந்தால் நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இப்போ எங்களுக்கு சூப்பர் அப்பா எல்லாம் விரும்பி ஹாப்பியாக வாங்கினதுக்கு அம்மா எல்லாம் முடிய செய்ய தெரியும். இங்கே பாருங்க சட்டி. இப்போ பாருங்கள், நாங்கள் அதுக்கு தேவை சட்டி நல்லா காஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். ரசத்துக்கு தேவையான எண்ணெய்
இப்போ இவ்வளோ வெங்காயம் வெங்காயம் சித்த மிளகாய் வதக்க போட போகிறோம். இப்படி நல்லா வதங்கி வரட்டுமோங்கோ. ஒவ்வொரு ஆக்கில் ஒரு ரசம் ஒரு மை வைப்பினம் சோமதி இப்படித்தான் வைப்பா. அடி இன்றைக்கு மழையாக இருக்குங்க. விட்டிய மார்னிங்கில் இருந்து மழை பெஞ்சு கொண்டே இருக்குது, நல்ல மழை. அப்போ அடிக்கிற வெதருக்கு நாங்கள் இன்றைக்கு நண்டு குழம்பும் நண்டு ரசம் வறுத்த போட்டு படிச்சு நேரி மேபியில் மை சன்னுக்கு பிடிக்காது போல் நண்டு குழம்பு ஜஸ்ட் கிரேவி. மை சன்னுக்கு கிரேவி யா அப்படி இருக்கு. சன்னுக்கு பிடிச்ச அம்மா முட்டையெல்லாம் பொறிச்சு விட்டாருன்னா இங்கே வருங்க. நல்லா இருட்டாக இருக்குது. இப்போ எத்தனை மணி? மை காட், நல்லா இருண்டுட்டுது. ஏன்னு சொன்னால் இங்கே கனடாவில் குளிர்காலம்னு சொன்னால் டக்குண்டு டாக்குவேர் இங்கே வருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா வதங்கட்டுமா கொஞ்சம் ஒரு கணிஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கே பாருங்க, அரை எண்ணூறுல நாங்கள் இடிக்கிறத கொஞ்சம் கண்ணுக்கு பிறந்த விட்டுரும். பச்சை மிளகா இடிக்க பிறந்துருவோன்னு சொல்லி எஸ்பாமிலி மாதிரி கொஞ்சம் கிரைண்டில் போட்டு அரை எண்ணூறுலாம் இடிச்சுனா பச்சை மிளகா உள்ளி மிளகு ரசத்துக்கு போட்டால் பிக்க போடும், செம்மையாக இருக்கும். இன்றைக்கு ஒரு பிடி வாங்கோ, ஆல்வேஸ் வெல்கம். நீங்களும் சாப்பிட ஓடி வாங்கோ, நீங்கள் சாப்பிட சரியா. உங்களை பிடிச்சா நீங்கள் வரும்போது சொல்லுங்க எந்த சமைக்கணும்னு சொன்னால், வேறு ஆசைன்னு சொன்னால் வேறு நாங்கள் உங்களுக்கு பிடிச்ச சமையல் சமைச்சு வைப்போம். தக்காளி பழம் வடிவாக அவிஞ்சு வந்துட்டோங்க. இப்போ நாங்கள் தோல் வடிவாக எடுத்துஞ்சு பார்த்துங்க அவிஞ்சிட்டுஞ்சு அப்படி இருக்கு. குறைஞ்சி மயில் இது மைசனுக்கு வேணும் டொமேட்டோ இங்கே வேணுங்க. இப்படி போட்டுட்டு இது அவிஞ்ச உடையாக தண்ணி விட்டு அடிக்க மாட்டோம், அப்படியே போட்டு அடிக்க போகிறோம். சுட்டோல கவனம் என்ன, நீங்களும் சமைக்க இதாக சுட்டோல செய்யக்கூட ஆறுனப்புறம் தான் செய்யணும், அப்புறம் சுட்டுரும் உங்களுக்கு. இப்போ நாங்கள் இதை அடித்து எடுக்க போகிறோமுங்க. சத்தம் கேட்கும். அப்படி அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, தண்ணி விடையில. ஓகேங்க, சூப்பராக இதெல்லாம் இங்கே வாங்க. இப்போ நாங்கள் மாங்காய் நண்டுக்கறி எப்படின்னு பார்ப்போம். இது நாங்கள் இடித்ததை ஆட் பண்ண போகிறோம். மாங்காய் பார்க்கலாம். இடித்தது தேங்காய் பூ வாங்க. கழுவி வச்ச கருவேப்பிலை ஆட் பண்ணுவோம் ரசத்துக்கு. நாங்கள் இப்போ அவப்பை அலசிக்கிறோங்க. நல்லா கணக்கான அவப்பை சூப்பராக இருக்குது. மண்சட்டியில் செய்கிறது ஒரு சந்தோஷம் தானுங்க உண்மையா. சமைக்க மண்சட்டியை பார்த்தோன்னே கொஞ்சம் சிரிப்பு கொஞ்சம் கூட வயசுடாவாக ஒவ்வொன்று சமைக்கிற ஆக்களுக்கு தான் தெரியும். சமைக்கிற ஆக்களுக்கு எல்லாமே இருந்தால் இன்னொரு தனி அழகு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வித்தியாசமான சந்தோஷம் பெறும். சமைக்கிற அம்மாக்களுக்கு தான் தெரியுமா, வேண்டிய அம்மாக்களுக்கு எல்லாருக்கும் புரியும். எல்லாம் கொஞ்சம் வேணும். அரைக்கரண்டி அளவு பெருஞ்சீரகம், சாடியாக வதங்கட்டி மிஞ்சால் நாங்கள் நண்டு கறி பார்ப்போம். அப்படி நண்டு கறி வந்திருக்கானுங்க, சூப்பராக இருக்கு. இங்கே பார்த்தீங்களா. இப்போ நாங்கள் இடித்து வச்ச வறுத்துஞ்சு
நல்ல வாசம். வறுத்து வச்ச தேங்காய் பூ அதை நாங்கள் இடித்து எடுத்துருக்குறோம். நிப்பாட்டிட்டீங்களா? இப்போ நாங்கள் இங்கே பாருங்க நண்டை குத்தி போட்டால் இன்னும் மோர் ஜாமியாக இருக்கு. நண்டு சதையும் வாங்கினாங்களே என்னப்பா. இப்போ நாங்களும் இங்கே இதை குத்தி போட போகிறோம். குத்தி போட்டால் சாமையாக இருக்கும் ரசம். ஓ சேர்ந்து சதை வேறு அதுக்கான கூட குத்தி இப்போது சம்பல் மாதிரி இடிக்கக்கூடாது. இஞ்சி இப்படி சாடியாக குத்தணும். அதுக்கான கூட குத்துறையில் ரெண்டு நண்டை தானே 3 நண்டு தான் குத்த போகிறேன். மற்றது குத்தாவை போட போகிறேன். நல்லதை குத்தி போடணும். அவ்வளோதான். இந்த ஹோல் டைம் ஆளு என்னப்பா. ஓகே இடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போவோம்னா வாங்க ரசத்துக்கு வெங்காயம் நல்லா வதங்கி கொண்டு வந்துட்டு இப்போ நான் அரை நுரையில் அரைச்ச பச்சை மிளகாயும் உள்ளியும் மிளகும் அதையும் ஆட் பண்ணி அதையும் ஒரு 2 minutes கிட்ட வதக்குவோம். கொஞ்சம் மதங்கணும். அப்போ தான் பச்சை வாசம் போகும். பச்சை வதங்கிட்டு அப்போ நாங்கள் இது வதங்கிக்க நாங்கள் புளி ரெடி பண்ணுவோம். இப்போ பாருங்க போட்ட பச்சை மிளகாயெல்லாம் வடிவாக பச்சை வாசம் போட்டுது. நாங்கள் நல்லா வதக்கிங்க இப்படி பிடிச்சி வதக்கி விடுவோம். இல்லாட்டி மண் சட்டி ஓடுறது நிற்க. இப்போ நாங்கள் குத்தி வச்ச நண்டை ஆட் பண்ணுவோம். இதோட கொஞ்சம் நேரம் பிரண்டு வரதா தான் ரசம் மோர் ஜம்மியாக இருக்கும். கொஞ்சம் பைசியாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ பைசி போடணுமோ அவ்வளோ பைசி போடுங்க. எங்களுக்கு ரசம் இன்றைக்கு பைசியாக குடிக்கணும்னு சொல்லிட்டு செய்கிறோம். என்னப்பா இங்கே வருங்க அடித்து வச்சு தக்காளி பழம் நான் அவிச்சு போட்டு தண்ணி முடியல அப்படியே அடித்தது. புளியும் ஆட் பண்ண போகிறேன். பழப்புளி புளியோட சொன்னால் என்ன புளி எனக்கு கூட நான் பழப்புளியும் தான் மோஸ்ட்லி ரசத்துக்கு ஆட் பண்ண போகிறேன். இது சோம என்ற சாயில். இப்போ நல்லா குளிர் ஒன்று வந்து ஒன்றுக்கு இருமலெல்லாம் இது வேறுங்க. இதுக்கு என்னடா அப்படி இருக்குது ரசம் வேறு மண்ணைக்காய்ங்க சரியா. அதெல்லாம் புளி விடைக்க கொஞ்சம் தண்ணி போட்டு அவிய விடைக்க அதுதான் ரசம். இப்போ நாங்கள் இந்த அரைச்சி வச்ச இவங்க பச்சை மிளகா கிள்ளின கரண்டியாலேயே நாங்கள் உப்பு ஆட் பண்ணுவோம். கழுவிலையே சொன்னால் அதுலேயும் ஒரு ஃப்ளேவர் இருக்குது. அதில் பச்சை மிளகா அரை கரண்டி அளவு உப்பு. நாங்கள் அப்புறம் ரசம் கொதிச்சு வரைக்கும் பார்த்து போடலாம். இப்போயும் போடலாம். இப்போ நாங்கள் புளி தேவையான புளி இப்போ கொஞ்சம் புளியாக விடணும். பிறகு நாங்கள் பார்த்தும் விடலாம். பிறகு தக்காளி பழம் நாங்கள் ஆட் பண்ணபடியாக புளி கொஞ்சம் கூடக்கூடாது. அப்புறம் கூடிடும். ஆனால் இந்த தக்காளி பழம் இனிக்குதுங்க. இனிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ நீங்கள் பயப்பட தேவையில்லை. புளிக்காது. ஓகே இது உள்ளி மிளகு. உள்ளி மிளகும் குத்தி போடணும். உள்ளியும் போடுறோம். நான் மோஸ்ட்லி உள்ளியும் கணக்காக போட்டு திருப்பி இறக்குற மூட்டத்துலேயும் உள்ளி குத்தி போடுவோம். இன்றைக்கி இது கணக்கு ஐட்டங்கள் போட்டப்பா. ஏன் தேங்காய்ப்பும் பருத்து போட்டது. ஏ இப்போ நாங்கள் தேங்காய்பால் ஆட் பண்ண போகிறோம். தேங்காய்பால் உலம் ஆட் பண்ண போகிறதில்ல. கொஞ்சம் ஹாஃப் ஆட் பண்ண போகிறோம்.
இது போட்டுட்டு பிரட்டல் குழம்பு வேற சூப்பராக இருக்கு. முடி அப்பாலாம் வாங்கிக்கலாம் சூப்பராக இருந்திருக்கேன்ப்பா. இப்போ நாங்கள் மூடி போட்டு மூடி விட போகிறோம். கொஞ்சம் கொதி கொண்டு வரட்டும். ஒரு கொதி வந்தால் தடி நண்டு ரசம் படி ரமி டடா. ரசம் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அப்படி இருக்குது. நல்லா ஒரு கொதி வந்துட்டுது. அதுக்கு பிறகு நாங்கள் ரச பவுடர் ஆட் பண்ணுவோம். ஆல்ரெடி கடையில் தான் நாங்கள் வாங்கினாங்க. நீங்கள் வீட்லேயும் இடித்து பாவிக்கலாம். மல்லித்தூள் இங்கே பாருங்க, மல்லி சேர்த்த மிளகாய் இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது. இதுதான் மெயின். இந்த ரச பவுடர் போட்டோன்னே தான் ரசம் மாதிரியே வரும். போட்டோன்னே நல்ல வாசம் வருது. அதுவும் போட்டோன்னா ஒரு கொதி வரட்டும். அது இங்கே வாங்க, அப்படி இருக்கு, அப்படி இருக்கு பார்த்தீங்களா? இங்கே பார்ப்போம், உப்பு காண மாட்டோம் பார்ப்போம். யம்மி யம்மியாக ஒரு இன்னொரு கொதி வரட்டும். இவங்க ரசம் ஒரு கொதி வந்துட்டுது சூப்பராக. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாங்க, முறுக்கம் இல்லை, நாங்கள் ரசத்துக்கு தான் வாங்கினாங்க. ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு வறுக்கணும்னு நினைத்தினாங்க. அப்புறம் புட்டுக்கு பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளை பிடிக்காதுன்னு சொல்லி நாங்கள் வறுக்கிறத நிப்பாட்டிப்போம். ஏன்னா வறுக்கிறத நிப்பாட்டி போட்டு நாங்கள் லேட்டராக ரைஸுக்கு வதக்க போகிறோம். ஐயா நீ வாங்க, எப்படி இருக்கு லுக்கத்தை. இப்போ முறுக்கம் இல்லை, இப்போ கொரியாண்டர் லாஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் செம்மையாக இருக்கு. அடிக்கிற மலைக்கு சூப்பராக இருக்கு. இதை பார்த்து நீங்கள் அப்படி இருக்கு, அப்படி செம்மையான கரண்டி. இப்படி ஊரில் இல்லையாப்பா முந்தி பிஃபோர் நாங்கள் கொட்டி பிள்ளைகள் இருக்குது. நோ இது கொஞ்சம் மோர் வடிவாக இருக்குது இப்போ. யா ஓகே அப்பா, ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்பா ஆனால் நான் அடிக்கிற புள்ளி இருக்கும். செம்மையாக இருக்கு. செம்மையாக இருக்கா? உப்பு கொஞ்சம் போடணும். கவனம் சுட்டு ஐயப்பன் சட்னி சூப்பர். அதே மாதிரி வராத அப்படி எப்படி இருக்கு? உண்மையாங்க நல்லா இருக்கு. ஒரு நாளைக்கு இங்கே வாங்குவோம் செய்தாருமே. கொஞ்சம் போடும். உப்பு போட்டு குளிச்சு பார்க்கப்படாதப்பா. சுட சுட குடித்ததான் ரசம். அதுவும் அடுப்பில் வச்சு குடிக்கலாம். வெயிட்டாப்பா வெயிட். இங்கே பாருங்க, திருகணி வாங்கினாங்க. திருகணி வச்சா தான் நல்லா இருக்கும், மஞ்சட்டிக்கு பொருத்தமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் சுடாமல் இருக்கும். அதுவும் இங்கே இடத்துல கண்டிப்பாக திருகணி வேணும், சுடாமல் இருக்கும் வேணும். இப்போ நாங்கள் சூப்பு
செய்த நண்டு சூப்பு எடுத்துன்னு வருவோம். நாங்கள் புட்டு வறுத்தமாக புட்டு செய்து கொண்டு இருக்கும்போது நண்டு சூப்பு குடிக்கணும். சுட சுட அடிக்கிற மலைக்கு குடிக்க போகிறோம். ஏன்னு சொன்னால் அப்போ தான் யம்மியாக இருக்கும். ஆறுன பிறகு குடித்தா சூப்பு தனி அளவு போயிடும். என்னப்பா இப்போ எல்லாம் குடிக்க போகிறோம். பார்க்கலாம் எல்லாருமா சேர்ந்து. வாங்க நண்டு குழம்பும் ரெடி ஆகிட்டுங்கோ. இங்கே அப்படி பிரெட்டெல்லாம் வந்திருக்கேன். சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க கிட்ட வாங்கோ பார்க்கலாம். இங்கே குழம்பு பாருங்க. இங்கே குழம்பு பார்த்தீங்களா நல்லா பிரெட்டல் ஆகிட்டு. இப்போ நாங்கள் அதை நிப்பாட்டுவோம். நிப்பாட்டிட்டு நாங்கள் இனி வறுத்தமாக போட்டு ரெடி பண்ண போகிறோம். பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. ஏங்க அப்பா ரசம் குடிக்க போகிறேன். இங்கெல்லாம் புட்டு ரெடி பண்ணி கொண்டுக்க என்ன வந்து குடிங்கன்னு சொல்கிறேன். அதான் மூடோட்டாக இருக்கிற அவர் ஹாப்பி இல்லாமல். ஏன்னு சொன்னால் டக்குன்னு என்னையும் வந்து சேர்ந்து குடிங்கன்னு சொன்னால் சமைக்கிற ஆக்களுங்கோ சமைச்சா வீட்டு வேலை செய்யலாம். மெட்டாக்கள் மாதிரி சாப்பிட்டு வேலை செய்கிறா சோமதியும் இல்லை. எடுத்துன்னு வாங்கோ கரண்டி எடுத்துன்னு வாங்கோ. சரி வாரம் குடிக்க வாரம் இல்லைங்கோ. குட்டி ஆக்கள் அப்படி தானுங்க விடுங்க. அதெல்லாம் குட்டி ஆக்கள் இப்போ கொஞ்சம் சொல்லு வழி கேட்குற குறைவாங்கோ. அவையால் தெரியும் தானே. அவேண்ட இதுக்கு என்ஜாய்மெண்ட்டுக்கு போகணுமென்ற ஆசை. இதெல்லாம் அந்த என்ஜாய்மெண்ட் பிடிக்க அவைக்கு. சூப்பு குடிக்கிறது புட்டு சாப்பிட்றது அதெல்லாம் பிடிக்காது. என்னப்பா கத்தி கழிச்சு போனார். சூப்பு குடிக்க வாங்க தான் அப்பா மூட விட்டா இருக்கிறார். என்னப்பா இந்த இதுக்கும் மேலே குடிக்கும். நீங்கள் குடிக்கும் தம்பி கொஞ்சம் குடிங்க. நண்டு ரெண்டு சதம் குடிக்க பிடிக்காதுங்க. ஏன்னு சொன்னால் இப்போ குடிக்க பிடிக்காது. புட்டோல சாப்பிடுவோம்னு சொல்ல அப்பா சொன்னவ நண்டு ரசம் நீங்கள் செய்தாலும் அதை சமைச்சு கொஞ்சம் குடிக்கணும். இருக்கிற வெதருக்கு அடிக்கிற வெதருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு சிவமதியை பற்றி சமைக்கும் போது ஒன்றும் சாப்பிட மாட்டான். ஒன்றும் டோபி கள்ளத்தீனிகள் ஒன்றும் சாப்பிட மாட்டான். சமைச்ச பிறகு தான் சாப்பிட்ற பழக்கம். ஆனால் அப்பா சொல்லி வாங்கன்னு சொல்லி கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். ஏன்னு சொன்னால் சமையலை சந்தோஷமாக சமைக்க முடிஞ்சாலே எனக்கு சாப்பிட்ட மாதிரி. எனக்கு அதை சாப்பிடணுன்னு தான் டைம் போகும். சமைக்கவும் ஒரு கொஞ்சம் ஊக்கம் வேணுமில்லை. டக்குன்னு சமைச்சு முடிக்கணுமென்ட்டு அந்த அது சமைக்கிற ஆக்களுக்கு தான் சமையல் நேரமாக தெரியுமென்ற மாதிரி. சூப்பராக நல்லா செமையாக நல்லா இருக்கும். நல்ல உழைப்பு அந்த மாதிரி இருக்குங்க. உண்மையாக செம்மையாக இருக்கும். உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து செய்தாரம். ஓகே வடிவா அன்போடு பார்க்குற ஆக்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா சொன்னால் செம்மையாக செய்து தரலாம். என்னப்பா உண்மையாக நல்லா இருக்குது. இதுக்கான்னு சொல்லல ரசம் அந்த மாதிரி நல்லா இருக்குது. அது உங்களோட கனடா அடிக்கிற விதத்துலேயும் எனக்கு குளிரும் மழையும் செம்மையாக இருக்குது. உண்மையாக இருக்கு. உண்மையாக நல்லா இருக்குங்கோ. பிள்ளைகளை கத்தி கழிச்சு போனாரப்பா. மூடோட்டா ஆகினோம் பிள்ளைகள் டக்குன்னு என்ன சொல்கிறது பேரன் சொன்ன எல்லாம் சமாளிச்சோன்னு போகணும் தான். வடிவ கடவுளாக பார்த்து நல்லா பார்த்து தந்துட்டார். அவரும் ஒழுங்காக போகிறபடியே கொஞ்சம் சும்மா இந்த வாழ்க்கை சூப்பராக போகுது. இல்லாட்டி எப்படி இந்த பிள்ளைகளெல்லாம் இப்போ கொஞ்சம் சொல்லுவலி கேட்குதில்ல. நல்ல பிள்ளைகள் இன்னும் சொல்லுவலி கேட்கல. இன்னும் இல்லை ஏன்னா காலம் கூடாது ஒரு ஏன்னாப்பா. நேற்று சோமதியும் விழுந்துட்டேனப்பா. வேலையிட விழுந்துட்டேன். இன்னும் நடந்தாலும் தெரியாது. காலம் கூடாது. இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியல. பிள்ளையார் பண்ணார் விழுந்தாலும் ஜெயிக்கலாம். கூடாது விழுந்தாலும் ஜெயிக்கலாம். நல்லா இருக்குது சூப்பராக. இப்போ நாங்கள் இப்போ குடிச்சு போட்டு என்ன செய்வோம்னா புட்டு ஆவிக்கிறத காட்ட போகிறோம். நாங்கள்லாம் செம்மையாக பார்ப்போம். இப்போ பச்சை கோதுமை மாவு வாங்கி நாங்கள் இன்றைக்கு வறுத்தமாக புட்டு அவிக்க போகிறோம். எங்களோட ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி போட போகிறோம். சரியா இதில் நாங்கள் அளந்து போட தேவையில்லை. ஏன்னு சொன்னால் எங்களோட ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி அவிக்க போகிறோம். எவ்வளோ அவிக்க போகிறோம்ன்ட்டு தான் இருக்குது. இப்போ நான் கேக்கு காட்டல உங்களுக்கு புட்டு தான் காட்டுறேன். புட்டண்டா கேக்குன்னா தான் நாங்கள் உங்களுக்கு காட்ட வேணும். நான் எவ்வளோ இன்றைக்கு அவிச்சாலும் நாளைக்கு நாங்கள் சுடுகாட்டி சாப்பிட்லாம் புட்டு. அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ மோஸ்ட்லி நாங்கள் அளந்து போடையில்லைங்கோ. இதில் நான்
இங்கே பாருங்க, இதில் நான் 5 கப் எடுக்க போகிறேன். எங்களுக்கு எஸ் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி போட்டு செஞ்சு பாருங்க. மாக்கடையில் வேலை செய்கிற மாதிரி ஆகிட்டேன். ஓகேங்க, நாங்கள் இதில் 5 கப் எடுக்க போகிறோம். எடுத்த பிறகு நான் இனி வறுக்க போகிறோம். வறுக்கையில பார்ப்போம். இங்கே பாருங்க, இப்போ எல்லாம் சட்டி காஞ்சிட்டு, சட்டியை பார்த்தீங்களா இப்படி இருக்குது, செம்மையாக இருக்குன்னு சொல்லி. அப்போ இதில் எல்லாம் ரஜிக்கறி வைக்கலாம்னு சொன்னாங்க. நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்டா, வறுக்க போகிறேன். எப்படி சட்டி வடியாக இருக்குது சட்டி. இப்போ நாங்கள் வறுத்து சிவந்து வருவோம் சாடியா. கோட் கலரில் வருவோம். அதுக்கான கோட் கலரில் வந்து அப்புறம் கச்சம்புறாரு வருத்தமா பிட்ட கொண்டு போயிடும். செம்மையாக இருக்கும், செம்மையாக இருக்கும். அங்கெல்லாம் இங்கே பாருங்க, மாக்காடை எப்படி இருக்கு, செம்மையாக இருக்கா பார்த்தீங்களா? இங்கே புட்டை காட்டுறேன்னு மாக்காடையில் வேலை செய்கிறோம்மா யார் உண்மையா. ஓகே, சமைக்கிற ஆட்களுக்கு அப்படி தானுங்க. எல்லாம் மெஸ் இல்லாமல் வந்தால் வந்து சமையல் சரியில்லையேண்டா அத்தம்மா. சுமையில் சட்டையில் இருந்தாலும் மெஸ் போயிடுவோம். இது வீடை துடைச்சி அதுலேயே 1 hour போகுதுங்க உண்மையாக. பக்கனை சமைச்சிட்டு போகிறதுக்கு இஞ்சால சமைச்சு வச்சோன்னு இந்த அடுப்பை துடைக்கிறது, இந்த அடுப்பை துடைக்கிறது தான் வேலை. சோமதியை வச்சு என்ன செய்ய போகிறோமோ தெரியலை. ஏன்னாப்பா இதை ஓவர் கிளீனிங்க கட்டி வச்சு அடிக்கணும். இப்படி ஒரு தெரிஞ்சு அமைக்கிறது உண்மையாக. அருவாச்சியும் என்ன ஆகுதாங்க லேட் சமையல் க்ளீன் பண்ணி. ஓகேங்க, வறுத்துட்டு கொற்கலருக்கு வரைக்கும் அப்பா சொன்ன மாதிரி கொண்டு போவாங்க. கொற்கலருக்கு வந்து காட்டுறோம் உங்களுக்கு. சூப்பராக வறுத்து எடுத்தாச்சுங்க. இங்கே நாங்கள் இப்போ செப்பரேட் கிண்ணத்துக்காக போட்டு எடுக்கிறோம். ஏன்னு சொன்னால் மாவு குளிக்க போகிறோம். ஏன்னு சொன்னால் இது வறுத்த மாவுன்றபடியாக இதில் சூடு இருக்கும். நீங்கள் சுடு தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, குளிர் தண்ணி. என்ன பச்சை தண்ணின்னு சொல்லணும், குளிர் தண்ணி. பச்சை யா போம் வாட்டர் இல்லையா. ஏன்னு சொன்னால் அவிச்சமா புட்டான்னு சொன்னால் தான் சுடுதண்ணியை கொதிக்க விட்டுட்டு ஊற்றுறது. இதை ஆல்ரெடி இதில் சூடு இருக்குது, அதில் சூடு இருக்கிறபடியாக நாங்கள் குளிர் தண்ணிக்கு உப்பை போட்டுட்டு குளிக்க சரி. அவங்க பார்க்கலாம். வர முறுக்கமில்ல அந்த ரெசிபி நாங்கள் காட்டையிலேன்னு சொன்னால் நடுவில் பார்க்குற வேண்டாம். அதை காட்டையில் மோஸ்ட்லி எங்களோட அப்பாவுக்கு தான் பிடிக்கும், கேட்குறது. அப்போ இப்போ அதுக்கு சாடியாக வதக்க போட்டுட்டு நான் இங்கே புட்டு குழைக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். போட்டுட்டோமோங்க, கொஞ்சம் உப்பு போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எங்களோட மணி பிளானை பாருங்க, இங்கே வரையும் பெற போகுது. இப்போ கொஞ்சம் நாளாக என்ன இஞ்சி சமைக்கிற இடத்துக்கெல்லாம் வந்து நிற்க உண்மையா சத்தமெல்லாம் போய் இருங்கன்னு சொல்கிறோம். கிட்ட எல்லாம் வந்து நிற்கும் உண்மையா. சம்டைம் வெட்டி விடணும் கொஞ்சம். என்ன கொஞ்சம் இல்லை வெட்டி முளைக்க விடலாம். சின்ன பிள்ளைகள் மாதிரி வளர்ந்து மெலிஞ்சு போயினேன். இந்த பாருங்க, இது நாங்கள் புட்டு தான் வைக்கிறோம், முடியப்பம் இல்லையா. இப்படியான்னு சொல்லி தனியாக விட்டோம்னா அப்புறம் இடியப்பம் ஆயிடும். எங்கடப்பா அப்படி தானேங்க, என்ன புல விட்டாலும் அதெல்லாம் மாற்றலாம்னு சொல்லுவார். ஒரு ஊருக்கு போயிருக்கேன் சோறு சமைக்க அப்பா டக்காண்டு புட்டி ஆகிட்டு அப்பா மாற்றி விட்டேன். அதுங்க வடிக்க சுட்டுருமான்னு சொல்லி அது பயந்தது. ஆனால் அப்பா எல்லாம் மாற்றிட்டு அது எத்தனை வயசு கதை அது நினைவாக இருக்குது.
சுடு எனக்கு நல்லா சூடு இருக்குது. கையால் தான் மோஸ்ட்லி செய்ய ஆகணும். என்ன செய்கிறது, தடியால் குழைச்சிட்டு இதை கொத்துறேன்னு சொன்னால் கையால் தான் செய்ய ஆகணும். ஓகே, இங்கே நாங்கள் எல்லாம் கொத்திட்டு பார்ப்போம். இங்கே பாருங்க, அப்படி வறுத்து குழைச்சாச்சு சூப்பராக. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் கொத்தரட்டி போடுற மாதிரி கொத்த போகிறோம். என்னப்பா கை கொஞ்சம் அந்த அந்த இந்த பக்கம் தானே யா அவிக்கே காட்ட போகிறோம். கொத்திட்டு அவிக்கே காட்ட நீ வேறுங்க படிவா கொத்தி வச்சு நீ வேறுங்க அப்படி சின்ன கொத்தி வச்சுக்கிறா அம்மா. யா சும்மா பேருக்கு சொல்கிறது இப்போ மாதிரி இருக்கு உண்மையாக. ஓகே, அதெல்லாம் பஞ்சு, அதெல்லாம் லேசி பீப்புள். கிரைண்டரில் புட்டா கொத்திக்கோங்க. அடிக்கலாம் ஏனுங்க, கை உடம்பு என்னத்துக்கு இருக்குங்க. அது இந்த நாட்டில் உடம்பு போல் வைக்குமே என்னென்னு வைக்கிறேன்னு தெரியாமல் வச்சுக்கொண்டே இருக்கு. அதுக்குள்ள கிரைண்டரில் அடிங்க எல்லாம் எது அடிக்கிறேன்னு இருக்கு. யா ஆனால் எதுவும் நீங்கள் சிரிச்சு கொண்டு தேங்காய் திருவுறாதோ என்னவோ நீங்களா எக்ஸசைஸ் சிரிச்சு கொண்டு செய்து வேணும். உங்களோட உடம்பும் படிவாக இருக்கும், நீங்களும் படிவாக இருக்கும். ஆனால் உண்மையாகவே நான் ஏழாயிலான்னு சொன்னதே இல்லை. அதுக்காண்டி தான் கதை, எஸ்பமிலிக்காண்டி தான் இந்த கதை. இங்கே வேங்க சூப்பராக தேங்காய் பூ பத்தமாக போட்டு கொஞ்சம் வேணும். உளுர்ற மாதிரி போடணும். நான் சின்னலேருந்து அர்த்தமா போட்டு விருப்பம் மோஸ்ட்லி எங்கட அம்மா செய்ய விருப்பம். ஆனால் இப்போ சொன்னதை செய்தது நானே சாப்பிடணும்ல. அதான் அந்தந்த நேரங்களில் பார்த்தீங்களா, அந்தந்த நேரத்தில் சாப்பிடக்க போட்டுருங்க. நான் குட்டி பிள்ளைகள் பாவங்க அதில் வளர்ந்து அதுக்குள்ள ஆத்தமைச்சு சாப்பிடணும். நானும் என் பிள்ளைல பேசுகிறேன். நான் தான் இல்லையா, நான் வேலை வாங்குறேன் இல்லைங்க, சும்மா வந்து என்னால் இருந்து சும்மா ஹெல்ப் பண்ணுவேன். பொம்பளை பிள்ளைகள் இங்கே சிரிக்கிறது அழுகிறது தானே வேலை. பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் காட்டி கொடுத்தா கவலை, கல்யாணம் காட்டி கொடுக்காட்டியும் கவலை. நீ எங்கடா அப்பாவை காய்ச்சிங்கன்னா அப்புறம் பொம்பளைய சோறிய பொம்பளையெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுற அப்பா 100 கதை சொல்லிடுவார். நாங்கள் ஃபுட்டை அவைப்பேன் சரியா. இங்கே வாருங்க. ஓகே, போட்டுட்டு பார்ப்போம். இவங்க புட்டை விஞ்சிட்டு நாங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். எப்படி புட்டு வந்திருக்கு, இப்படி ஜம்மன்னா என்ன அர்த்தம், புட்டை விஞ்சிட்டோன்னா அதுக்கான ஜம் அடிச்சு விளையாடையில சரியா. சுடு இல்லாம இப்படி தான் அடித்து பார்க்கணும் சரியா. இனி வருமா செம்மையான வாசம். ஓ குழப்பட்டோம் நேற்று பட்டி போட்டு அப்பாவுக்கு குழப்பட்ட விருப்பம் கோன்புட்டு. ஓகே, அப்பாவுக்கு ஒரு நாளைக்கு குழப்பட்டு. ஓகே, அடுத்த மாவையும் போட்டு அவிக்க போகிறோம் சரியா. ஓகேங்க, இப்போ எல்லாம் நாங்கள் புட்டெல்லாம் அவிச்சிட்டோம். இப்போ சாப்பிட போகிறோம். சேஃப் வந்திருக்கீங்கன்னா குட்டி சேஃபும் பெரிய சேஃபும். இங்கே குட்டி சேஃபை பாருங்க, கொஞ்சம் சாப்பிட்ற இடத்துல வந்து நிற்கா. ஓகே, புட்டு இங்கே வாசம் வருதா வாசம். ஆனால் அப்புறம் புட்டு நாங்கள் ஓவராக கொத்திட்டோம், சின்ன ஆக்கிட்டோம்.
சாஃப்ட் உண்மையாக சாஃப்ட். நீங்கள் சாப்பிட்டு பார்த்து நக்கலுக்கு சொல்லல பாருங்க சாஃப்டாக இருக்குது. நீங்களே சொல்ல போகிறீங்க சரியா? யா என்ன கதையை காணுது அப்பா வெயிட் அப்பா வை நீங்கள் வெறும் புட்டு சாப்பிட்றீங்க அதுதான் வெயிட் பண்ண சொன்னான். குழம்போல சாப்பிட்றோம் வெயிட். ஓகே லவ்வுக்கு லவ் நண்டு கறி நண்டு கறிக்கு குட்டிமாக்கு தான் நண்டு மோஸ்ட்லி விற்பான். அவாவோட தான் நண்டு கறி ஃபேமஸ் ஆகினது எங்களை விட்டு என்ன யா எங்களை லவ் நண்டு கறின்னு சொல்லி விட்டா அதுலேருந்து நண்டு கறி ஆகிட்டோம் நாங்கள். நாங்கள் கண்ணால் வச்சேனப்பா. சரி வாங்க அப்பாவுக்கு போட. அப்பாவுக்கு நல்ல நண்டா சாரி வெயிட் அப்பா நண்டு ஓடுது அப்பாட்ட கைப்பட்டேன் ஏன்டா வடிவாக்கும் அப்பாவுக்கு வடிவான குழம்பு போச்சுன்னா நம்ம வெயிட் கிரேவி வேணாம். சரி அப்பாவுக்கு நான் பரிமாறுறேன் வெயிட். முழுக்கமில்லை குட்டிமாக்கு இது விருப்பம் வர ஓகே சாப்பிடுங்க பிள்ளைக்கு உரைப்பு சாப்பிடுங்க நண்டோல எடுத்து சாப்பிடுங்க. கிரேவி எடுக்க மோர் கிடக்கு கிரேவி கொண்டு வரவா அப்பா கிரேவி எடுத்துன்னு போய் ஆக விட்டுட்டீங்க. நண்டு கறியும் வர்த்தமா புட்டும் முறையும் எங்கேயோ போகுது. பிடிச்சிருக்காப்பா நல்லா இருக்கு அந்த மாதிரி சரி குட்டிமாக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்கு ஜாலிக்கார் கிரேவியோட சாப்பிடுங்க கிரேவியோட வா கடைக்குட்டி என்னோடைய வந்து நிற்கிறா என்ன சூப்பு குடி கற்று கழிச்சு போகணும். மீன் சொன்னால் பைசியாக இருக்கா அவளுக்கு பிடிக்காதான் சூப்பு. அப்புறம் வீடியோவுக்கு வேற இல்லைங்க அப்புறம் வந்து குடிக்கணும் எல்லாரும். சரிங்கன்ட்டு விட்டாச்சா வெண்டு விஷயத்துக்கு குடிக்கட்டு மாட்டேன். நல்லா இருக்கு நீங்களும் செய்து சாப்பிடுங்க அந்த மாதிரி இருக்கு நல்லா இருக்கும். வருத்தமாக புட்டு நண்டு கறி நண்டு ரசம் தான் இண்டியான் ரெசிபி எங்கடா என்னப்பா. முறுக்கமெல்லாம் வறுக்க நாங்கள் முறுக்கமெல்லாம் வறுக்கிறதுக்கு வாங்கலை ரசத்துக்கு போட வாங்கினாங்க என்ன ரசத்துக்கு போட வாங்கினாங்க. அப்புறம் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அதை என்ன அருமந்தது அது கொஞ்சம் தானே ரசத்துக்கு பாவிக்கிறதுன்ட்டு வறுத்துட்டோம். இங்கே சரியான விலையுங்க கரடால். ஆனால் அங்கட குட்டியாக்களுக்கு பிடிக்காதுங்க வரையல் உண்டு. ஐயோ அவியலை நாங்கள் என்ன செய்கிறது அவியலுக்கு பிடிக்காதுன்னா நாங்களும் அவியலோட சேர்ந்து சாப்பிடணும். என்ன அப்படி இருக்கிற நிலைமை ஆயிட்டு ஏன்னா வறுத்து நாங்கள் பேரண்ட்ஸ் பழக்கினது எனக்கு தெரியும் என்னப்பா. முறுக்கமில்ல நல்லதுங்கோ ஆனால் இங்கே கூட வாங்கணும் வறுத்தா கொஞ்சமாக வந்துடும் ராலும் போட்டு அப்பெல்லாம் போட்டு சாப்பிட மணியாக இருக்கும் செம்மையாக இருக்கும். செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வருத்தமாக புட்டு வேணுமென்னு சொன்னால் ஃபேமிலியை தேடி வாங்குவோம். உங்களுக்கு ஒரு நாளைக்கு செய்வோம் சிரிச்சு கொண்டு சொல்லி ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். நீங்கள் வந்த வரைக்கும் எந்த உறவுகள் வந்தாலும் நாங்கள் என்ன பார்ப்போம் வேணப்பா. ஓமாங்க நீங்கள் சந்தோஷமாக இருங்க எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும் பையன் ஏனப்பா. எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். சாப்பிட்றது முக்கியம் இல்லை சாப்பிட்றது வாழ்க்கை இல்லை ஏனப்பா. உழைக்கிறது என்னத்துக்கு சாப்பிட்றது தான் எங்கடாப்பா சொல்லு ஓடி உழைக்கணும் முறுக்கெல்லாம் கொடுக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் சரியா. அப்போ மனசு சாப்பிட்றா கஷ்டப்பட்டு சந்தோஷமாக விரும்பின சாப்பாடை சாப்பிடணும் என்ன ஹெல்த்தியாக இருக்க சாப்பிடணும் எதுவும் சந்தோஷமாக ரசித்து வாழணும் என்ன. ஹாப்பியாக இருங்கோ சந்தோஷமாக இருங்கோ. இந்த காணொளி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நம்பிக்கொண்டு நெக்ஸ்ட் காணொளியில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்.